இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி பாருங்கள், 4 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய தக்காளி பாருங்கள், வரமிளகா உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க, நான் 2 போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் தேங்காய் பீஸு, கருவேப்பிலை கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1½ ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது செய்யறதுக்காக நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டேன், 2 கரண்டி நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு வெடிச்சிடுச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப செவக்க வறுக்க வேணாம். நம்ம இது எல்லாமே தாளிக்கும் போது அது வறுபட்டுரும். பாருங்கள், வரமிளகாவும் இதிலேயே போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. தேங்காய் பீஸ் பாருங்கள், சின்ன பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நான் கொத்தமல்லியெல்லாம் போடலை, இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே தக்காளியும் போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கும் நல்லா வறுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே மசிஞ்சு வரணும். தண்ணியெல்லாம் போட வேணாம், தேவைக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசிய வந்துடும் இந்த தக்காளியும் வெங்காயமும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி, இந்த பேனை அலசிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் போடுறேன். தண்ணியை கூட நீங்கள் போடாமல் இது அரைக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வரும், அதுக்காக பாருங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி கொஞ்சமாக அந்த பேனை அலசிட்டு நான் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. உப்பு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை கொஞ்சமாக தாளித்து விட்டுடலாம். அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன், ரொம்ப அதிகமாக எண்ணெய் வேணாம், 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் நான் போட்டுக்கிறேன். நல்லா இதை கொஞ்சமாக வறுத்துட்டு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த சட்னி. இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லிப்பூ இட்லிக்கு இது சூப்பரான சட்னி.